நீ சந்தோஷமா இருக்கணும். நீ சந்தோஷமா இருந்தா நான் சந்தோஷமா இருப்பேன். பாத்திமாவும் நீயும் சந்தோஷமா இருந்தா எனக்கு சந்தோஷம். நீ எங்க இருந்தாலும் நான் ஃபோன் பண்ணாலும் பண்ணாட்டியும் நான் வந்து ரொம்ப சந்தோஷமா இருப்பேன். நான் எப்பவுமே உன் பின்னாடி இருப்பேன். எப்பவுமே உன் கூட இருப்பேன். நான் காலேஜ்ல இருந்து சொல்லிட்டு இருக்கேன், நீ பெரிய ஆளா வருவ. நீ கஷ்டப்பட்டு வந்திருக்க. உங்க அம்மாவுக்கு தெரியும் நீ எப்படி கஷ்டப்பட்டு அந்த ஸ்டுடியோ ஆரம்பிச்ச. ஒரு சின்ன கீபோர்டு வச்சு எப்படி ஆரம்பிச்சு நீ இன்னைக்கு வந்து ஒரு இந்த இண்டஸ்ட்ரியில ஒரு சிறந்த ஹீரோஸ்ல ஒருத்தரா இருந்து மியூசிக் போட்டு எடிட்டிங் பண்ணி சாங் பாடி நடிச்சு உண்மையிலே ஐம் ஆல்வேஸ் தேர் பிஹைண்ட் யூ. தேங்க்யூ. ரொம்ப நன்றி. உங்க டைம் வீணாக்க விரும்பல. ரொம்ப ரொம்ப நன்றிங்க. இது வந்து இப்போ வந்து என் மைண்ட்ல இருந்து மதகஜராஜா போயிடுச்சு. 12 வருஷம் வந்து மைண்ட்லயே இருந்து 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 எப்படா வரும்ன்ற தூக்கத்துல சாப்பிடும்போது அம்மா அப்பா கேட்பாங்க, நிறைய பேர் இருக்காங்க. இதெல்லாம் தாண்டி இன்னைக்கு வந்து சக்சஸ் ஆகி இந்த சண்டே இல்லை அடுத்த சண்டே போயிட்டே இருக்கும். இது ட்ரெயின் போயிட்டே இருக்கும். ஸ்டேஜ் ஏறி ஆடுறாங்க சார், ஸ்க்ரீனை கிழிச்சு போறாங்க சார். நான் என்ன சார் பண்ண முடியும்? நீங்க அவங்கள கீழே இறக்குங்க சார். இறக்குறதுக்கு வந்து எக்ஸ்ட்ரா 2 பேர் வச்சிருக்காங்க ஒவ்வொரு பேர்ல. அந்த அளவுக்கு வந்து மூவி ரீச். இது ஒரு ட்ரெயின். இது எந்த ஸ்டேஷன்ல நிக்காது, போயிட்டே இருக்கும் இந்த ட்ரெயின். ஏன்னா ஒன்ஸ் ஃபேமிலி ஆர்டர்ஸ் பிடிச்சிச்சுன்னா அது வந்து போய்கிட்டே இருக்கும். அண்ட் தேங்க்யூ ஸோ மச். நாளைக்கு வந்து என்னோட முதல் கான்சர்ட்ல என்னோட கர்நாடிக் மியூசிக் என்னோட வாய்ஸ் கேட்கறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 40,000 பேர் வராங்கன்னு நான் கேள்விப்பட்டேன். பாண்டிச்சேரியிலேருந்து மற்ற ஊர்லேருந்து. விஜய் ஆண்டனிக்கு வந்து நான் பெருமை செலுத்துறது வந்து நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். விஜய் ஆண்டனி எத்தனையோ கான்சர்ட் பண்ணியிருக்காரு. ஆனால் வந்து நாளைக்கு வந்து வேற லெவலில் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அதுதான் ஃபர்ஸ்ட் போலீஸ்க்கு வந்து இன்ஃபார்ம் பண்ண சொல்லிட்டேன். ஹரி, முதல்ல இருக்கிற கல்லெல்லாம் வந்து வெள்ளை தூக்கி போடுறது. ஃபர்ஸ்ட் சேஃப்டி முக்கியம் நம்மளுக்கு. ஏன்னா நான் ஹெல்மெட் போட்டு பாட முடியாது, நான் வந்து பாடி ஆகணும். ஸோ நாளைக்கு நீ எடுத்த ரிஸ்க் ராஜா. பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. பட் சொன்ன சார், ஐ எம் வெயிட்டிங். 13 வருஷம் கழிச்சும் இன்னும் அழகா கிளாமரஸா ரசிகர்களோட கனவு கண்ணியா வளம் வர்ற அளவுக்கு அருமையாக இருக்கிற அஞ்சலி அண்ட் வரு 2 பேருக்கு தேங்க்ஸ். இதில் என்னென்னா, வரு வந்து லாஸ்ட் மினிட்ல தான் அந்த ஷூட்டிங் வந்தாங்க. ஆக்சுவலாக ஒரிஜினலாக வந்து வேறு ஹீரோ நடிக்க வேண்டிய கேரக்டர். நாங்களாம் ஷூட்டிங் காரைக்குடி போயிட்டோம். நாளைக்கு அந்த ஹீரோயின் வரணும். டியூ டு சம் ரீசன்ஸ் கொஞ்சம் டேட் இஷ்யூ ஆச்சு, ஒரு வாரம் தள்ளி வர மாதிரி. பட் எங்களால் வந்து அந்த ஒரு வாரம் எல்லாம் காம்பினேஷன் இருந்துச்சு. ஜஸ்ட் ஒரு ஐடியா வந்து பண்ணி வரு கேட்டோன்னா உடனே ஸ்போர்ட்டிவாக ஒத்துக்கிட்டு வரு வந்தாங்க. ஸோ தேங்க்ஸ் டு வரு. அப்புறம் என்னோட லக்கி ஹீரோயின் அஞ்சலி, கலகலப்பு சூப்பர் ஹிட். அதுக்கப்புறம் மதகஜராஜா 2 பிளாக் பஸ்டர் மூவிஸில் வந்து என்னோட ராசியான ஹீரோயினாக ஒர்க் பண்ண அஞ்சலி. எனக்கு ரொம்ப கம்ஃபர்ட்ஸ் ஒரு ஒர்க்கிங் ஜோன் வந்து அஞ்சலி கூட இருக்குது. ஏன்னா ஒரு டைரக்டராக நம்ம சொல்கிறத நம்பி ஒரு ஆர்டிஸ்ட் பண்ணும்பொழுது அது ஹீரோக்கள் கூட எனக்கு அந்த கம்ஃபர்ட் ஜோன் வந்திருக்கு. கார்த்திக் சார், விஷால், இவங்கெல்லாம் வந்து முழு மூச்சாக வந்து நம்பி இறங்குவாங்க. ஓகே, அவங்களுக்கு பிடிக்கலையோ நம்ம என்ன சொன்னாலும் வந்து ஒத்துக்கிட்டு இறங்குவாங்க. அந்த கான்ஃபிடன்ஸ் தான் நமக்கு பெரிய பூஸ்டர். அந்த கான்ஃபிடென்ட்டே வந்து நமக்கு கொஞ்சம் பயமும் வரும். ஐயோ இவ்வளோ நம்பி நம்மளை பண்ணுறாங்களே, நம்ம அவங்களுக்கு கரெக்டாக ரிசல்ட் கொடுக்கணுமே, அந்த பயம் ஒன்று வரும். அப்படி இல்லாமல் ஒரு டைரக்டரோட ப்ரொஃபஷனில் தலையிட்டான்னு வைங்களேன், ஓகே நீங்கள் சொல்கிறீங்க நான் செய்கிறேன்ட்டு நம்ம பொறுப்பை வந்து ஷேர் ஆகிடுது. வேற அந்த டைரக்டர் நம்பி நீ ஓகே சார் நம்பி வரோம், நீங்கள் நல்லபடியாக பண்ணுங்கிறது எங்களோட பொறுப்பு அதிகமாக கூடியிருது. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி அஞ்சலி. சில ஹீரோயின்ஸ் தான் வந்து நம்ம என்ன சொன்னாலும் நம்பி, ஒரு படத்தில் ஆற்றுல குதிக்க சொன்னால் குதிச்சிட்டாங்க உண்மையாகவே. அந்த மாதிரி ஒரு நம்பி இறங்குற ஹீரோயின். வெறும் அழகு மட்டும் இல்லாமல் திறமை இருக்கிறதுனால தான் இவ்வளோ நாளாக. ஏன்னா அவங்க வந்து ஒரு சின்ன பொண்ணாக நான் வந்து முதல்ல அவங்க கூட ஒர்க் பண்ணேன் லாங் ஆகோ. என் வயசை சொல்லி என்னை டேமேஜ் பண்ண மாதிரி அது எந்த வருஷத்தை நான் சொல்லலை. அப்போ ஆரம்பித்து இந்த நிமிஷம் வரைக்கும் வந்து ஒரு டாப் ஹீரோயினாக இருக்கிறாங்க. கங்க்ராட்ஸ் அஞ்சலி, அண்ட் தேங்க்ஸ் ஃபார் த கோஆப்ரேஷன் யூ கிவன் டு திஸ் மூவி. தேங்க்யூ. அப்புறம் சந்தானம் நான் பார்த்தீங்கன்னா ஒர்க்கிங் ரிலேஷன்ஸ் எக்கச்சக்கம். இதுக்கு முன்னாடி நான் போன இன்டர்வியூலேயே கலகலப்பு ஒரு 5 நாள் தான் பண்ணார். தீயா வேலை செய்யணுக்கும் ஒரு 6 days. பட் இந்த படம் வந்து படம் ஃபுல்லாக
எக்ஸப்ட் ஃபைட் சாங்கை தவிர படம் ஃபுல்லாக விஷாலோட ஒரு ட்ராவல் பண்ணார். அது ஒரு ரிசல்ட் இப்போ வந்து சூப்பராக வந்திருக்கு.